ஏங்க மாதுளம்பழம் நல்லா இருக்குதுங்க, தேனா இனிக்குதுங்க. வாங்க சாப்பிடுங்க. You can never forget history, because if you forget, you never recover from it. I want to congratulate Ron and Nikki for having a good time together. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். மாதுளையின் ஊட்டச்சத்துக்கள் மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனேற்றிகள் நிறைய இருக்கு. அது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை உடம்புக்கு தருது. அதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்குவோமா? ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த மாதுளையில் பாலிபினால்கள் எனப்படும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் இருக்கு. அது செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுது. மாதுளை பழத்தின் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுது. மாதுளை புற்றுநோய் எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கலாம். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை குறைக்க உதவி பண்ணுதுன்னு சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மாதுளை நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவவும் வயது தொடர்பான அறிவாற்றல் வீழ்ச்சியின் அபாயத்தை குறைக்கவும் மாதுளை வைட்டமின் சியின் மூலமாகவும் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கவும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் உதவுகிறது. மாதுளை சுகாதார நன்மைகள் அல்லது செய்முறை யோசனைகள் பற்றி கூடுதல் தகவல்கள் நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கமெண்டில் தெரியப்படுத்தவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும். மாதுளை பழம் சாப்பிட்டால் செரிமானம் ஈஸியாக ஆகும். ஜீரண கோளாறு இருந்தால் சரியாகும். இரத்தத்தின் சர்க்கரை அளவை சீர்படுத்தும். இனி டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுவோமா?